நோ சம்திங்? காவ்யாவ நான் கொல்லலமா. கொன்னது யார் தெரியுமா? நீதான். காவ்யாவுக்கு நான் போட்ட இன்ஜெக்ஷன் இட்ஸ் ஜஸ்ட் an anesthesia இன்ஜெக்ஷன். அதாவது மயக்கம் போட மட்டும்தான் வைக்கும். இத நான் காவ்யா கிட்டே சொல்லி அவங்க பெர்மிஷனோட தான் போட்டேனே. ஆனா நீ போட்ட பாரு, அந்த இன்ஜெக்ஷன் தான் அவளை மரணம் வரைக்கும் கொண்டு போகும். If you ask me, இந்நேரம் கொண்டு போய்கிட்டே இருக்கும். Yes, Kavya is unfortunately on the way to a dead end. இல்ல, நீ போய் சொல்ற. நீ போய் சொல்லிட்டு இருக்க விக்ரம். நோ ருத்ரா, நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்ககிட்ட நிரூபிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை. பாவம், காவ்யாவோட இந்த கடைசி நிமிஷத்தை கிரியேட் பண்ணதே நீதான். நாட் மீ. காவ்யாவை காப்பாத்துறதுக்காக நீ தேடி பிடிச்சு கொண்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டல, அதுதான் நான் சொன்ன அந்த ஆபத்தான இன்ஜெக்ஷன். அதான் நான் சொன்னல, இந்த ஃபிக்ஸ் வரும்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக்கி ஒருத்தரை மரணப்படுக்க வரைக்கும் கொண்டு போற இன்ஜெக்ஷன் அதுதான். சந்துரு சார், நான் போட்ட இன்ஜெக்ஷன் அதுதான் அந்த டேஞ்சர் இன்ஜெக்ஷன் சொல்றேன் சார். நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. உன் கையாலேயே காவ்யாவை காலி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், செஞ்சுட்டேன். இதுக்கு மேல அவசரமா காவ்யாவை தூக்கிக்கிட்டு போனாலும் காப்பாற்ற முடியாது. என்ன கேட்டா இன்னையோட காவ்யாவோட ஃபைல் மூடப்படும். அந்த பழி உன் மேலதான் வந்து விழும். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் விக்ரம், சும்மாவே விட மாட்டேன். ஏய் ருத்ரா, என்ன நீ என்னமோ நான் காவியாவை கொலை பண்ண மாதிரி கத்துற? நானா கொலை பண்ண? இப்பதானே சொன்ன கொலை பண்ணதே நீதான்னு. ஐயோ பாவம், காவியாவோட ஃபேமிலி உன்னை யாரும் சும்மா விட மாட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், கடவுளே வந்தாலும் காவ்யாவை காப்பாற்ற முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் காவ்யா செத்துட்டான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ தான் அவளை கொன்னுட்ட. அதுக்கான சாட்சி ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குமா? காவ்யா, காவ்யா ராஸ்கல், உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. அவ்வளவுதான சாபம்? அணைய போற விளக்கு இவ்வளவு பிரைட்டாலாம் எரியக்கூடாது இருக்குறா. உன்னை சென்னைக்கு வர வச்சுட்டு அப்படியே ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சிடறேன். எனக்கு தெரிஞ்சு புழல் ஜெயில் கரெக்டா இருக்கும் உனக்காக காத்துக்கிட்டு.
பாய். ஐயோ காவ்யா 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 ஐயோ காவ்யா எந்திரி. கண்ணு திறந்து பாரு சார் சார் அந்த விக்ரம் பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஏமாத்தி இருக்கோம் சார். நாம போட்ட இன்ஜெக்ஷன் தான் அது டேஞ்சரஸான இன்ஜெக்ஷன் சார். ஐயோ காவ்யா ருத்ரா நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். காவ்யா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ருத்ரா பாருங்க. காவ்யா 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 என்னாச்சு? காவ்யா 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 ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு. காவ்யா எதுக்கு இங்க வந்த? காவ்யா உனக்கு ஒண்ணும் இல்ல காவ்யா. உனக்கு சரியாயிடும் காவ்யா. காவ்யா சம்மந்தி வாங்க. வாங்க மாப்ள. டேய், வாங்க மாப்ள. உள்ள வாடா கதிரு. இது இனிமே நம்ம வீடுதான். டேய் உள்ள வாடா. இனிமே இதுதான் உன் புது வீடு. இங்க பாருடா, ஒரே நாள்ல உன் மாமனார் அட்வான்ஸ் கொடுத்து இந்த வீட்டை கமிட் பண்ணிருக்காரா. நல்லா இருக்கா? இங்க பாருடா, பழைய வீட்டுல நம்ம இருக்க கூடாதுன்னு உன் மாமனார் தாண்டா அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு. இத பாரு, ருத்ராவை மறந்துட்டேன், இனிமே அவ கூட பேச மாட்டேன்னு சத்தியம் கூட பண்ணிருக்க. இனிமே அவ கூட சேர்ந்து உள்ள வரணும்னு நினைக்கிறதெல்லாம் வச்சுக்காத. வாப்பா, காவியா வரும்போது வரட்டும். வாப்பா. வாடா. வா 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 வா. இங்க பாரு கதிர், இது புது வீடு. நாம இனிமே இங்கதான் இருக்க போறோம். எல்லா பொருளையும் இங்க கொண்டு வந்து இறக்கியாச்சு. இனி நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான்டா. ஆமா மாப்ள. இங்க பாருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். இனிமே நடக்க போறது நல்லதாவே இருக்கணும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். டேய் இங்க பாருப்பா, இனிமே அந்த ருத்ராவை பத்தின நினைப்பு ஒரு எல்லளவும் கூட உன் மனசுல வேணாம்ப்பா. நீ எப்பவுமே நம்ம காவியவ சந்தோஷமா வச்சுக்கணும், அவ கூட சந்தோஷமா வாழணும். அதுதான்டா என்னோட ஆசை. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, முதல்ல நீங்க ருத்ரா ருத்ரான்னு அவ பேரை சொல்றத நிறுத்துங்க. மாப்பிளே அதை மறந்துட்டாரு. ஆமா, இனிமே அந்த ருத்ராவ ச்சே 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 ச்சே, இனிமே அவ பேரை நான் சொல்லவே மாட்டேன். என் புள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு என் மருமக கூட சந்தோஷமா வாழ போறான். ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டா அது கூட நான் சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருப்பேன். ஏன் சம்பந்தி, நீங்க மட்டும் பேர பிள்ளையோட விளையாண்டா போதுமா? நான் விளையாட வேண்டாமா? 2 பேரும் விளையாடுவோம். காவியாக்கு காலையில இருந்து ட்ரை பண்றேன், அந்த நம்பரே போக மாட்டேங்குது. நாங்க தான் நீங்க ஃபோன் பண்ணா எடுக்க கூடாதுன்னு உங்க காலை பிளாக் பண்ண சொன்னோம். நான் கால் பண்ணி பாக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க காவியாவுக்கு கால் பண்ணி பாருங்க. நான் கதிருக்கு வீட்டை சுத்தி காமிக்கிறேன். சரி வாப்பா வா. வாப்பா வாடா. இங்க பாரு, இதாண்டா உன் ரூமு. நீ இங்கதான் இருக்க போற. எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சாச்சு. இங்க பாரு கதிர், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்டா. காவியா அங்க. டேய் என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எதையோ சொல்ல வர, சொல்லாம தயங்குற. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. இங்க பாரு, என் மேல சத்தியம் பண்ணத ஞாபகம் வச்சுக்கிட்டு எதை சொல்ல வந்தியோ அதை டப்புன்னு சொல்லு. இல்ல ஒண்ணு இல்லம்மா. சரி போ. நான் ட்ரை பண்ண சம்பந்தி, ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை ஏதாவது அவசர ஆபரேஷனா இருக்குமோ, அதனாலதான் போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காளோ என்னவோ. இருக்கலாம் சம்பந்தி. அந்த மாதிரி நேரத்துல நான் ஃபோன் பண்ணிருக்கேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். வரட்டும், பேசட்டும். மாப்பிள்ள மனசு மாதிரி வந்தத நாம சொல்லுவோம். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க குளிச்சு ரெடி ஆகுங்க, நாங்க டிஃபன் ரெடி பண்றோம். வாங்க சம்பந்தியம்மா. சரியா? சரிம்மா வாங்க.
காவியா, என் மனசுல நீதான் இருக்க காவியா. உன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நீ திரும்ப வந்துருவியா? காவ்யா, காவ்யா, சந்திர சார் கொஞ்சம் பார்த்து வேகமா போங்க சார். நைட் டைம் வர நமக்கு தான் பிரச்சனை வரும். நீங்க கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா போங்க. சரி சரி ருத்ரா. நீ வா காவியா, உன் கூட நான் சந்தோஷமா வாழணும். நீ பத்திரமா திரும்பி வந்துரு. ருத்ரா உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்போ உடனே நம்ம ருத்ராக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். என்னடா என்னாச்சு? எங்க போற? வெளிய போன் பேச போறியா? சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்னப்பா? ஏன் இப்ப செல்போனை எடுத்துட்டு போற? நீ குடு போன மாமா, குடு. இங்க பாரு, பெத்தவ ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்க, அவளை மறந்துருவேன்னு. அத மட்டும் நீ மறந்துடாத, புரியுதா? இங்க பாரு, அம்மா உயிரோட உன் கூடவே இருக்குன்னு நினைப்பு வச்சுக்க. அந்த ருத்ராவை பத்தின நினைப்பெல்லாம் ஒளிச்சு கட்டு சொல்லிட்டேன், சரியா? இப்ப போ. ம். காவ்யா, நீ என்ன வெறுத்தாலும் வேதனைப்படுத்தினாலும் உன் மேல எனக்கு கோவம் வந்ததே இல்ல காவ்யா. ப்ளீஸ் காவ்யா, என்னை விட்டு மட்டும் போயிடாத. நான் உன்னோட அக்காடி, நீ என்னோட தங்கச்சிடி. அத புரிஞ்சுக்காம நீ என் மேல கோவப்படுறதுக்காக நான் உன் அக்கா இல்லைன்னு ஆயிடுமா? நான் தான் உன்னோட அக்கா. கூட பிறக்கலனாலும் நான் தானே உன் அக்கா. காவ்யா, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? நீ தானே எனக்கு எல்லாமே. கணேசன் சித்தப்பாவும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா நீ எப்படி காவியா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? உன் வாழ்க்கைய நான் பறிக்கணும், உன்னை அழ வைக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்ல. அது எப்படி காவியா உனக்கு தெரியாம போச்சு? காவியா, நீயும் கதிரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அது ஏன் காவியா நீ இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்காமலே இருக்க? கடைசி வரைக்கும் நீ எனக்கு புரிஞ்சுக்காமலே போயிடாத காவியா. இப்ப கூட உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன் அக்காவா ஓடி வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு ஆபீசர் கிடையாது, உன்னோட அக்கா. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஓடி வந்திருக்கேன் காவியா. என்ன புரிஞ்சுக்கோ காவியா. ஒரு தங்கச்சியா இந்த அக்காவோட பாசத்தை புரிஞ்சுக்கோ. நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எனக்கு வேணும், என்னோட தங்கச்சி காவியாவே எனக்கு வேணும். நீ கூட என்ன புரிஞ்சுக்கிட்ட தங்கச்சியா இல்லைனாலும் என்னோட தங்கச்சியா நீ எதிரில நீ வாழணும். அது நான் சந்தோஷமா பார்த்த மட்டும் போதும் காவியா, எனக்கு அதுவே போதும். இங்க பாரு, விக்ரம் இல்ல அந்த யமனே வந்தா கூட உன்னை நான் கொடுக்க மாட்டேன் காவியா. ப்ளீஸ் காவியா, காவியா உன் உயிரை கெட்டியா புடிச்சுக்கோ காவியா. நான் உன்னை காப்பாத்திடுவேன். என்னோட உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன் காவியா. நீயும் மனசு மாறி என்ன புரிஞ்சுப்ப. என் அக்கானு உன் வாய் நிறைய நீ கூப்பிடுவ காவியா. அத நானும் கேட்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை காப்பாத்திடுவேன் காவியா.
சார் சார் கொஞ்சம் வேகமா போங்க சார். சரி ருத்ரா. என்னடா பண்ணிட்டு இருக்க? சட்டு புட்டு புக் பண்றா. நான் என்னென்ன பண்றது? புக் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுது. ஏய், யாரோ ஒரு போலீஸ் உன்னை தேடுறாங்க, என்ன தேடுறாங்கன்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக துண்டை தூக்கி தோல்ல போடுற மாதிரி இவ்ளோ பெரிய குழந்தைய தூக்கி என் தோல் மேல போட்டு விடுவியா? ரொம்ப கஷ்டமா இருக்கியா? மொத்தமா 1 கோடியை வாங்கி உன் கையில தான் நான் கொடுக்க போறேன். அப்ப என்றது கஷ்டமா இருக்கு, எடுத்து செலவு பண்றது கஷ்டமா இருக்கு நான் சொல்ல போறேன். யோ, என்னமோ 1 கோடி ரூபாய் கையில கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காதயா? இங்க பாரு, குழந்தை வாங்குற பார்ட்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பொறுமையை சோதிக்க கூடாது. நான் என்னமோ குழந்தைய குடுக்க வேணான்னு குறுக்க விழுந்த மாதிரி பேசுற. வண்டி கிடைக்கல அதான் போல. இங்க பாரு, இதுக்கப்புறம் வண்டிக்கா காத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் போலீஸ் வண்டி தான் வரும். யோ, இப்ப என்னதான் பண்றது? இந்த குழந்தைய கொடு. நான் எப்படியாவது பார்ட்டி இருக்கிற இடத்துக்கு போய் குழந்தைய கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் கரெக்ட். நடந்து போயாவது நம்ம காரியத்தை சாதிச்சிடணும். போலாம் வாயா. இங்க பாரு, நீ வர வேணாம். நான் மட்டும் போய் குழந்தைய கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். என்னையா, எதுக்கு என்ன வர வேணான்னு சொல்ற? இவன் சொன்னதை கேட்டல, போலீஸ்ல உன் முகம் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். ஏன் உன் பேரை கூட தான் அந்த லேடி போலீஸ் சொன்னாங்கன்னு இவன் சொல்லல? என்னடி எம்எல்ஏ சந்தேகப்படுறியா? இங்க பாரியா, பண விஷயத்துல எல்லாரையும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஏய், நம்ம என்ன அப்படியே பழகிட்டு இருக்கோம்? அதான் சொன்னல, பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு யோசிக்க தோணும். நம்பிக்கை துரோகமும் பண்ண சொல்லும். ஒண்ணு பண்ணு. இத பாரு, இதான் பார்ட்டி இருக்கிற இடம். இந்த காடை காட்டினாலே அவன் புரிஞ்சுக்குவான். நீயே போய் குழந்தைய கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துறியா? இல்லைன்னா அப்படியே கூட போயிடு. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை. காவ்யா சார், சார் கொஞ்சம் வேகமா போங்க சார். சரி ருத்ரா, காவ்யா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. காவ்யா, ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம். காவ்யா, காவ்யா என்னை விட்டு போயிடாத சார். வேகமா போங்க சார். ஒரு 5 மினிட்ஸ் போயிடலாம், அவளை காப்பாத்திடலாம். யோ, அந்த பக்கமா ஒரு வண்டி வருது பாரு, அதுல லிஃப்ட் கேட்டு போ. சார் சார், நிறுத்துங்க சார். சார் சார், யோ, ஒரு ஹெல்ப் எதுக்கு சார். என்ன பண்ண? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார். பக்கத்துல ஹாஸ்பிடல் போகணும் சார். கொஞ்சம் டிராப் பண்ணுங்க Hospital சார். போகணுமா? ஆமா சார். ஹாஸ்பிடலுக்கு போனா அவங்களே ஏத்துக்கோங்க சந்துரு சார். ஓகே, சரி வா. ஆ, சீக்கிரம் வந்து ஏறு. சரிங்க சார். ஏ விக்ரம் சார், இப்போ காவியா செத்துட்டா பழைய ருத்ரா மேலதான் விழும்னு எப்படி சொல்றீங்க? அதுக்கு நம்ம கிட்ட சாட்சி ஏதாவது இருக்கா சார்? சாட்சி இல்லாம அவளை சாகடிப்பனா? ஒரு நிமிஷம்.
இப்போ இந்த லேப்டாப்ல நான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தன் எதிரியா வருவான்னா அவனை இன்னைக்கே காலி பண்றது தான் என்னோட பாலிசி. பாலிசி, ஃபார்முலா எல்லாமே. இந்த ருத்ரா மேல மட்டும் கொஞ்சம் கருணையா இருந்தேன். அந்த கருணைய மொத்தமா காணடிச்சு பாருங்க. இந்த ஒரு வீடியோ போதாதா? அவ தான் ஊசி போட்டு காவியாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு. கரெக்ட் தான். இந்த ஒரு வீடியோ போதும், அவளை உள்ள தூக்கி வச்சிடலாம். அந்த ருத்ராவை உள்ள தூக்கி வச்சா மட்டும் போதாது மேடம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அவளோட அந்த எமோஷன்ஸ அத உடைக்கணும். எப்படி? நான் தான் பெரிய இவங்கிற மாதிரியே சுத்திட்டு இருந்தால, அந்த ஆட்டிடியூட என் கால்ல போட்டு நசுக்கணும்.